கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் சரௌண்டிங்கில் ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இன்றைக்கி ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராஜெக்ட்டை இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் ப்ரெசென்ட் பண்ண எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் வீடு கட்டி போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா வீடு கட்டுறதுக்கான லேண்டுக்கே 40 லட்சம் 50 லட்சம் 60 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ஏரியா அப்படி ஒரு பீக் ஆகிடுச்சு. அப்படியே அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் கிரசன்ட் காலேஜுக்கும் பேக் சைடில் வண்டலூர் ஜூக்கு எதிர்க்குன்னு ஒரு பிரைமான லொகேஷன் தாங்க ஊனமாஞ்சேரி. இந்த ஊனமாஞ்சேரியில் உங்களுக்கு டில்ட் +3 கான்செப்டில் 3 ஃப்ளோருக்கு 12 யூனிட்டா சூப்பரான ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெடியா இருக்குங்க. ரெடி டு மூவ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பில்டிங் மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா ரெட் பிரிக்ஸ்ல தாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த காலத்துல செங்கல் வச்சு கட்டுமானம் பண்ற வீடுகள்லாம் ரொம்ப குறைவா இருக்கு. அந்த சூழ்நிலையில இவங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி பிளஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் செங்கல்லே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் லொக்கேட் இருக்கிற இடம் தாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டை வேல்யூவை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஏன்னா ஊனமாஞ்சேரி இப்போ நம்ம இங்கே நிற்கிறோம்ல, இங்கேருந்து கரெக்டாக ஒரு 500 மீட்டரில் வண்டலூர் டு கேளம்பாக்கம் கனெக்டிவிட்டியான மேஜர் ரோட நம்ம ரீச் பண்ணிக்க முடியும். ஒரு 2 கிலோமீட்டர்லேயே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணிக்க முடியும். சேம் 2 கிலோமீட்டர்லேயே வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணிக்க முடியும். 700 மீட்டர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே கிரசன்ட் காலேஜ் இருக்கு. அப்படியே நம்ம ரைட்ல போனா தாகூர் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா விஐடி காலேஜ் இருக்கு. இல்ல நம்ம கிரசன்ட்ல லெஃப்ட் எடுத்தோம்னா SRM யூனிவர்சிட்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரி எஜுகேஷனலா நல்ல டெவலப்பான ஏரியாங்க. பசங்க படிக்கிறதுக்கு ஸ்கூல்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்க ஸ்கூல்ஸ் இந்த சரௌண்டிங்ல இருக்குங்க. அதை தாண்டி வேலை வாய்ப்புன்னு பார்க்கும்போது நம்ம வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்டை பிடிச்சோம்னா அப்படியே ரைட்டு போனோம்னா OMR ரீச் பண்ணிக்கலாம். அது ஒரு ஐடி காரிடார். இல்லை வண்டலூர் போயிட்டு ரைட் எடுத்தோம்னா ஸ்ரீராம் கேட்வே இருக்குது, அது ஒரு ஐடி காரிடார். அது இல்லைங்க, நான் லெஃப்ட் எடுக்கிறேன்னா ஜோஹோ ஐடி கம்பெனி இருக்குது. இந்த மாதிரி இந்த சரௌண்டிங்கில் ஐடி ஹப்பும் நல்லா டெவலப் ஆகிருக்கு. ஸோ இந்த சரௌண்டிங்கில் ரெடி டு மூவ், இன்வெஸ்ட்மெண்ட்டு, ரெண்டல் பெனிஃபிட்னு நீங்கள் எந்த பர்பஸ்க்காக ஒரு அப்பார்ட்மெண்ட் தேடினாலுமே இது ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்குங்க. இப்போ நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இந்த அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு 906 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2 BHK யூனிட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. 906 ஸ்கொயர் ஃபீட்டில் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதை தாண்டி உங்களுக்கு மேக்ஸிமம் 984 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHK யூனிட்டும் இருக்குது. இந்த மாதிரி 2 BHK 3 BHKன்னு வெரைட்டிஸ் ஆஃப் ஹோம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அதையும் தாண்டி இந்த ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா 2 பால்கனியோட ஒரு யூனிட்டு, 3 பால்கனியோட ஒரு யூனிட்னு பில்டிங் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வீட்டோட பிளானில் 2 பால்கனியோட ஒரு வீடு, 3 பால்கனியோட ஒரு வீடுன்னு நிறையா வேரியேஷன்ஸும் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. இந்த சரௌண்டிங்கில் லேண்டோட காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6000 கிட்ட போயிடுச்சுங்க. நீங்கள் லேண்டு வாங்கணுனாலே அபோவ் 6000 தான் கிளாம்பாக்கம் சரௌண்டிங்கில் போயிட்டுருக்கு. நீங்கள் தேடி பார்த்துக்கங்க. நீங்கள் ரொம்ப உள்ளே போனால் ஒரு கிலோமீட்டர் தாண்டி உள்ளே போகிறீங்க மெயின் ரோட்லேருந்துன்னா உங்களுக்கு குறையலாம். பட் இது வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்லேருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த லொக்கேஷனில் 6000 5800ன்னு சொல்லிட்டு லேண்டோட காஸ்ட்டே போயிட்டு இருக்கும் போது இவங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு யூனிட்டை சேல் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஜஸ்ட்டு 5800 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுலேயும் நெகோஷியேஷன்ஸ் இருக்குது. அதை பற்றின டவுட்ஸ் இருக்குன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள். ப்ரோக்கரேஜ் இல்லாமல் 0% கமிஷனில் உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இன்னும் மற்ற டீட்டெயில்ஸ் சரினாலும் நீங்கள் அந்த நம்பருக்கே கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு DTCP ரேரா அப்ரூவ்டில் இருக்குங்க. ஸோ நல்லா அப்ரூவ்டான ஒரு சைட்டுங்க. தாராளமாக கண்ணை மூடிட்டு வாங்கலாம். டாக்குமெண்ட்லாம் கிளியராக இருக்குது. மோரோவர் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கார்னர் பிளாட்டாக கொடுத்து வச்சுருக்கிறாங்க. நல்ல காத்தோட்டம் இருக்கும், நல்ல வென்டிலேஷன் இருக்கும். அதையும் தாண்டி நான் உங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ரெடி டு மூவ்னு சொல்லியிருக்கேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இப்போ உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்னா வெஸ்டர்ன் கிளாசெட் உங்களுக்கு எந்த டிசைனில் வேணும், மாடல் வேணும், இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் வந்து குடியேற போகிறவங்களோட சம்மதத்துக்காக விட்டு வச்சுருக்கிறாங்க. மற்றபடி எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஒரு 2 BHK யூனிட் காட்டுறேன். நம்ம உள்ளே நுழைஞ்சதுமே அழகாக ஸ்பேஷியஸான ஹால் இருக்குது. காத்தோட்டத்துக்கும் வெளிச்சத்துக்கும் வென்டிலேஷனுக்கும் பெரிய விண்டோ இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பால்கனியும் கொடுத்துருக்குறாங்க. ஹால்லேயே பால்கனி வச்ச மாதிரி யூனிட்டுங்க இது. நீங்கள் அப்படியே ரைட்டில் வந்தீங்கன்னா காமனாக ஹால்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ரெஸ்ட் ரூம் இருக்குது, காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குது. இதில் உங்களுக்கு வெஸ்டர்ன் வேணுமா இந்தியன் வேணுமா நீங்கள் டிசைட் பண்ணி இந்த இடத்துல வெஸ்டர்ன் கிளாஸோட்டோ இந்தியனோ போட்டுக்கலாம். அப்படின்னு நம்ம ரைட்டில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு பெட்ரூம் இருக்குது. வார்ட்ரூப்லாம் வச்சா எப்படி இருக்கும்னு இப்போ ஆல்ரெடி ஒருத்தவங்க பால் காய்ச்சிருக்கிறாங்க. அந்த வீட்டோட அது காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஷெல்ஃபில் வார்ட்ரூபு, லாஃப்ட்டில் வார்ட்ரூப்லாம் போட்டு ஒரு இன்டீரியர் பண்ணால் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக எவ்வளோ எலகண்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களோட வீட்டுக்கோ ஒரு வார்ட்ரூபு உங்களுக்கு வந்து லாஃப்ட்டுக்கு கபோர்டுன்னு சொல்லி போட்டுக்கிட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி இங்கே கிரகப்பிரவேசம் பண்ணவங்க இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா
வரவங்களும் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணி உங்கள் வீட்டை ரொம்ப அழகாக்கிக்கங்க. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் டோட்டலாக 12 யூனிட் சொல்லியிருந்தேன். இது ஒரு ப்ரைமான லொக்கேஷன்றதுனால ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் ஒரு 6 கிட்ட சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இன்னும் 6 கிட்ட தான் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு நார்த் ஃபேஸிங் இருக்குது அண்ட் உங்களுக்கு சவுத் ஃபேஸிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஃபேஸிங் வேணுமோ நேரில் வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இங்கே வரணும், சைட் விசிட்லாம் உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுவாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு 90% வரைக்கும் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் 100 கூட போகலாம். ஜஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் மட்டும் ரெடி பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்கும். ஸோ இது சம்மந்தமான டவுட்ஸு, நான் அதுக்கு எலிஜிபிளாக என் ப்ரொஃபைல் நல்லா இருக்கான்னு உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து சைட்டை பாருங்கள். வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம அது மற்றதை ஃபர்தராக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், ஸ்கூல் பஸ் எல்லாமே வந்து உள்ளே போயிட்டுருக்குது. ஸோ உங்கள் பசங்க படிக்கிறாங்கன்னா ஸ்கூல் பஸ்ஸே இங்கே வருங்க. நீங்கள் ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், இது வந்து வேலம்மாள் வித்யாசாரமோடது. பக்கத்தில் உங்களுக்கு எஸ்ஆர்எம் இருக்குது அண்டு க்ரசண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் இருக்குது. இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ்லேருந்து சின்ன சின்ன கவர்மெண்ட் ஸ்கூலு, சின்ன சின்ன சிபிஎஸ்சி ஸ்கூல்னு எக்கச்சக்கமான ஸ்கூல் இந்த சரௌண்டிங்கில் இருக்குது. நல்ல ப்ரைமான லொக்கேஷனுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சைட்டை பற்றின மேலும் தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி சைட்டோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் மனோஜ், இது உங்கள் வேதா ஹோம் அண்ட் லேண்ட் சேனல். நல்ல நல்ல அப்டேட்ஸ் ரெகுலராக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய்.